வாங்க வாங்க எல்லாரும் வெளியில வாங்க, இறங்குங்க. இதுதான் லட்சுமி அத்தை வீடு. கொஞ்சம் பொரியா உங்க மாமனும் வரட்டும், சேர்ந்து போவோம். அவன் சைக்கிள்ல பின்னாடியே தான் வந்தான், இன்னும் ஆளை காணும். அதெல்லாம் அவங்க வருவாங்கப்பா, நம்ம உள்ள போய் பேசிட்டு இருக்கலாம். அது நல்லா இருக்குமா? அவனும் வரட்டும், வந்தப்புறம் போவோம். எல்லாம் என்ன காருக்குள்ளே இருக்கியே, இறங்குங்க. மத்த துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு அங்க கொடுக்க வேண்டிய சாமான்லாம் வாங்கணும்ல, அதை மட்டும் எடுத்து வைங்க கையில. ரமணி, அதுல கேரி பேக்ல வரும்போது பூ பழம்லாம் வாங்கணும் பாரு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்க. அங்க உள்ள போன அப்புறம் லட்சுமி கிட்ட தங்கச்சிட்ட ஒரு தட்டை வாங்கி அதுல வச்சு கொடுத்துடலாம். எல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, என்ன பிள்ளைகள இறங்காம வண்டிக்குள்ளே இருக்கு, என்னவா? அவளும் அங்க உள்ள வரலையா? அவளும் நாங்க கார்ல இருந்துக்கிட்டியோம் கலவை இருக்கணும், இருந்துட்டு போட்டோம். விடுங்க, சும்மா எங்கள் வேலை அலக்கழிக்கானாங்க, அவளையும் இருந்து அலக்கழிச்சிட்டு இருக்காதீங்க. அட சும்மா இரு ரமணி, இவ்வளவு தூரம் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போவாமல, அங்கதான் இன்னைக்கு சாப்பாடுன்னு சொல்லியிருக்கு. வீட்டுக்குலாம் போய் சாப்பாடுலாம் ஹோட்டல்ல நான் வாங்கி தருவேன்னு நினைச்சிட்டு இருக்காத, நாளா ஒன்னும் வாங்கி தர முடியாது. நீங்க ஒன்னும் வாங்கி தர வேண்டாம் ஓய், நான் வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிடுவேன், தின்னுக்கிடுவாளுவேன். சும்மா அவ்வளோ நோய் நோயின்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கிடுங்க. அட என்ன வாசல்லே நின்று மச மசன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, வாங்க உள்ள போவோம். வரலன்னா அவ்வளோ இருக்கட்டும், கொஞ்சம் கழிச்சு சாப்பிடும்போது கூப்பிட்டுக்கிடலாம். இல்ல பெரியமா, இப்போ மாமாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோக்காண்டிலாம் இல்ல, இவ்வளோ இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சு நான் பத்தி விடுறேன் வீட்டுக்குள்ள, வருவாளுவே. இப்ப மாமா வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உங்க மாமி வந்துட்டான் பாரு. இந்தா மாமா வந்துட்டேன். வாப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட எனக்கு எதுக்கு மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிய? நீங்க பாட்டுக்கு வந்தையே உள்ள போக வேண்டியது தானே. நீங்கள் காரில் தானே சரலுன்னு வந்துட்டிய, நான் சைக்கிளை அழுத்திக்கிட்டு வராண்டாமா, அதான் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. வாங்க வாங்க உள்ள போகலாம். லட்சுமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீங்கள் வந்தது தெரியாம தான் உள்ள இருப்பாளா இருக்கும். கார் சத்தம் கேட்கலான்னு தான் உள்ள அடக்கா போல இருக்கு. சத்தத்தை கேட்டிருந்தா அப்பயே வெளியே வந்திருப்பா. ஆமா, கிழிச்சு தள்ளி இருப்பா. இவ பொண்டாட்டிய புகழ்ந்து பீத்த தான் செய்யான். சரிப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ வரட்டும் தான் நாங்களும் வெயிட் பண்ணோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா, உள்ள போவோம். வாங்க வாங்க. லட்சுமி ராத்திரிக்கு நமக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அடப்பாலாம் இருக்கும், அதான் கார் சவுண்டை கவனிச்சிருக்கோம்டா. உங்களெல்லாம் பார்த்ததும் எப்படி சாக்காவ போறான்னு பாருங்க. பின்ன இருக்காதா? வராத உன் அக்காவே உன் வீடு தேடி வந்திருக்கான்னா லட்சுமி சாக்காதான் அவா. எல்லாம் என் நேரம், என்னத்த சொல்ல. எம்மா, இட்லி அவிச்சாச்சு, சாம்பார் பழையது இருந்த பருப்பு கறியை சூடு பண்ணியாச்சு, சட்னியும் வச்சாச்சு. இனிமே என்னம்மா பண்ணணும்? எல்லாம் போதும்ல, அப்படியே போதலன்னா மாவு இருக்கு, அவியல்வ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே 2 தோசை கையோட சுட சுட அப்படியே சுட்டு கொடுத்துடலாம் என்ன? சரிம்மா. மாவு இனிமே இவ்வளவுதாம்மா இருக்கு, பத்தலன்னா வேற என்ன செய்ய? பத்தலன்னா அந்த முக்கில் இருக்க முனியாண்டி கடையில மூக்க சீந்தி சீந்தி ஒரு மெதுவடை போடுவான், அதுல 4-5 வாங்கி வச்சுட்டு அதை ஆள் கொண்டா வச்சு சமாளிச்சு விடுங்க. பாருமா இவளை எப்படி சொல்லியான்னு பாரு. சாப்பிடுற பொருள் அப்படிதான் சொல்லுவாவுல, நான் என்ன தப்பா சொன்னேன்? அங்க அப்படிதான் போடுவாவ, இவியல்களுக்கு அப்படிப்பட்ட வடையை தான் கொடுக்கணும், அதான் சொன்னேன். உடனே அப்பயே பரன் மேல கிடக்க அந்த பீங்கான் தட்டுவலெல்லாம் எடு அட்டைப்பட்டியில இருந்துன்னு சொன்னோம்ல, எடுத்து கழுவி தொடச்சி வச்சாதானே வந்தா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, 4-5 துரு பிடிச்ச தட்டி நம்ம யூஸ் பண்ணாம கிடந்தல, அதை தேய்ச்சி எடுத்து கழுவி வச்சிருக்கேன், அந்த தட்டே போதும். ஏப்ப பீங்கான் தட்டெல்லாம் விருந்தாலும் வீட்டுக்கு வரும்போதுதான் வச்சு கொடுப்பாவ, நீ என்னன்னா அதை எடுத்து இப்ப கொடுக்காம அதை நீ அங்க பரன் மேல வச்சுட்டு நீ துரு பிடிச்ச தட்டெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கியாக்கும், கிறுக்காப்ப உனக்கு என்ன சோனி? கல்யாணம் அப்படியே ஒன்று அதெல்லாம் தூக்கிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கியோ, அதான் அப்படியே புத்தம் புதுசா அப்படியே பரன் மேல இருக்கட்டும்னு வச்சிருக்கியோ. ஓஹோ, நீ அப்படி ஆறியா? அப்ப நானும் சொல்லட்டுமா? எல்லாம் இதுலயுமா சண்டை போட்டுட்டு டப்பியறன்றான். உங்கள சண்டை எனக்கு விளக்கு பிடிக்க ஆகாது. எல்லாம் பாத்ரூம்லாம் நீட்டா இருக்கான்னு என்னன்னு பாத்தியலா? கொஞ்சம் தண்ணிக்கு எதுவும் ஊத்தி விட்டியலாலா? கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கிச்சு இந்த பெனாயில் கனாயில் ஏதாவது வாசத்துக்கு போட்டு விட்டியலாலா? நீங்களும் ஒன்றும் செஞ்சிருக்க முடிய, உங்களோட ஒரு வேலையை சொல்லியதுக்கு நானே போய் செஞ்சிடலாம். நானே போய் பார்க்கேன், வேற வந்தே அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூமுக்கு போனாவன்னா என்னது இதுன்னு நினைச்சிருவாவ. நான் ஏதாவது கொஞ்சம் ஊத்தி விட்டுட்டு வரேன். ஆமா, இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்து தானே இட்லி திங்க போறாவ. வாடியா வர இந்த கொம்மி, இவளுக்கு கையும் உடம்புக்கு காலும் உடம்புட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஆளு ரொம்ப பரபரப்பா தான் தெரியா. எல்லாம் என் மைனியர் வேற குசியில இருக்கா போல இருக்கு. இவ சோனி கிறுக்கி. வாங்க மேடம், அடுத்து உங்களுக்கு தான் வைக்கணும் கச்சேரின்னு பார்த்தேன். என்ன நான் என்ன அந்த பீங்கான் தட்டத்துக்கிட்டே மாமியார் வீட்டுக்கு போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்? என்ன உங்க மாமியார் வாராவன்னா உனக்கு ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கா? அம்மட்ட சொல்லட்டுமா? பாரு, ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? அப்படிதாண்டி பண்ணுவேன் பாரு. இன்னைக்கு அந்த ரமணிய ஓட ஒடியானா இல்லையான்னு பாரு. எவ கிறுக்கி, எதுவும் பண்ணிக்கினி தொலைஞ்சிடாதவ. அன்னைக்கே நீ பியாதி மாத்திரை போட்டு அதை ஓட விட்டா, இன்னைக்கு எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. அந்த மாதிரி அன்னைக்காவது அது நம்ம மேல கோவத்துல இருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணினேன். இப்போ அது நமக்கு துணிலாம் எடுத்துட்டு தானே வருது சடங்குக்கு. நல்ல மாதிரி வரும்போது அந்த மாதிரி பண்ணாத. மாமியார் மேல பாசமா இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அம்மட்ட சொல்லிடுவேன் பத்துக்க. சொல்லு, நானும் சொல்லுவேன். சீப்ப என்னமும் பண்ணு, ஆனா ஏதாவது வேண்டாத வேலை பண்ணனா அப்பதானே இருக்கு உனக்கு. போடி, வர வர ரொம்ப பண்ற பணி. அப்படிதான் பண்ணுவேன். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சிப்ப உன்கிட்ட போய் மனசு பேசுவானா?
பா என்கிட்டலாம் பேசாத. இப்போ உங்க மாமியார் வரைஞ்சிட்டு மூஞ்சி அதுகிட்ட இருந்து பேசு. என்ன பண்றது? இந்த ரமணி பொம்பளையே ஓட விடணும். ஆனா அதுக்கு ஒரு பிளானை யோசிக்கலையே. அன்னைக்கு கைவசம் நமக்கு வியாதி மாத்திரை இருந்து போட்டுட்டோம். இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் கையில இல்லை. இருந்தாலும் போடவும் முடியாது. வந்திருக்க ஆளுவ எண்ணிக்கை அதிகமா இருக்கும்னு நினைக்கேன். நிறைய பேர் வாராவன்னவ வேற அவ்வளோரையும் ஓட விட்டுட்டேன்னா நல்லா இருக்காது. இந்த பொம்பளையை மட்டும் தனியாக கவனிக்கணும். என்ன மாதிரி என்ன பிளான் பண்ணலாம்? சரி யோசிப்போம். ஏதாவது பண்ணி அவன் இன்னைக்கு ஓட விடுறோம். எங்க அம்மாவையா கஷ்டப்படுத்தினேன்? இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ரமணி மேடத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு இன்னைக்கு. லட்சுமி, லட்சுமி. கதவு திறந்து தானே இருக்கு, வாங்க உள்ள போவோம். ஆமா, அதுவும் சரிதான். வேற யாரும் வீடுவோமா? நம்ம வீடு தானே. வாங்க வாங்க. இல்ல சரண் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? சார்மதி நீ உள்ள போ, நான் தான் வந்துடுறேன். அட நீங்களும் வாங்க மைனி, சேர்ந்தே போவோம். வேற நீங்க ஒத்தையில உள்ள வரணும்னாலும் உங்களுக்கு சங்கடமா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே உள்ள போலாம். அதுவும் சரிதான். சரி கொஞ்சம் இருங்க, நான் அந்த பையட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்ல நான் அங்க ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னத்தை போட்டு அவ்வளோ மயக்க நாள்வன்னு தெரியல. உங்க அப்பனையும் உன்னையும் நீங்கள் தான் அங்கே சுற்றி சுற்றி வாரி என்ன நானும் அடுத்து வர்றதுக்கு அவள் ஏதாவது போட்டுருவா மறந்துக்கிருந்து. அதனால நானும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னையெல்லாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உன் பாட்டுக்கு இருக்கணும். நான் வேண்டேன்னு சொன்னேன்னா நீ சாப்பிடுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க அப்பனை மாதிரி மினிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறமா வீட்டில் வந்த அப்புறமா நான் சோறு தண்ணி பொங்கி போட மாட்டேன். பார்த்துக்கிடுங்க அவங்களுக்கு. ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? வந்த வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி கூடவா குடிக்க மாட்டேன்? சும்மா சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதம்மா. யாருமா அவங்க மருந்து வைக்க போறா உனக்கு? சும்மா தேவையில்லாம நீங்களா கற்பனை பண்ணி எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க. வர வர உங்க கற்பனை சக்திக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கேன். அதான் புத்தி கட்டு போய் அலையிறீங்க. வாங்க. கூறுகட்ட பைய என்ன மாதிரி பேசிட்டு போறான் பேரு. என்னதான் சொக்குப்படி போடுவாளோட தெரியலையாமா உனக்கு. என்னாச்சு மைனி, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி வா போவோம். வாங்க மைனி, நான் முன்னாடி போறேன், நீங்க அப்படியே வாங்க. இவ விட்டு வாசப்படியெல்லாம் எனக்கு மிதிக்கணும்னு தலையிழுத்தா எல்லாம் என் நேரம். வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாரம் வாரம். ஏம்மா லட்சுமி எங்க? அம்மையை காணோம். அம்மா இப்பதான்ப்பா ரெஸ்ட் ரூம் போனா, இந்த வந்துருவா. அப்படியா? சரி சரி. உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காவோ பாரு. அவில கூப்பிட்டு உட்கார வை. காப்பி கீப்பி ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா. சரிப்பா. வாங்க மாமா. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அத்தை எங்க காணோம்? அவ வாரா பின்னாடிதான் வந்துட்டு இருந்தா. ஹாய் சந்தியா. அம்மா ரமணி வா. உள்ள வரதுக்கு என்ன வெக்கமா? உன் தம்பி வீடு தானே, வரதுக்கு என்ன வெக்கங்க? உள்ளவா உள்ளவா. இவரு ஒருத்தர் சும்மா என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பாரு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இங்க பாரு ரமணி, வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏத்தி பேசிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் அடக்கி வாசி. வீட்டுல போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க வந்த வேலையை பாருங்க. மாமா லட்சுமி கொஞ்சம் வேலையா இருக்கா போல இருக்கு. அதான் ஆளை காணோம். சரி வாங்க உள்ள போய் உட்காரலாம் சோஃபால. அட இதுல என்ன இருக்கு? எனக்கு இங்க முத்தத்துல இருக்கதான் பிடிச்சிருக்கு. நம்ம இங்கே இருப்போம். ஏமா மர்மவுல ஒரு தாம்பளை தட்டு மட்டும் போய் எடுத்துட்டு வாமா. தாம்பளை தட்டா? ஆமாமா, ஒரே ஒரு பெரிய தாம்பளை தட்டை எடுத்துட்டு வா. சரி மாமா. அட வாங்க வாங்க, எல்லாரும் எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு லட்சுமி. ஐயா அப்படியா? சரி எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இந்த பிள்ளைல உன்னை எட்டி பார்க்கலையாக்க உங்களோட? நான் அந்த பாத்ரூம்ல நடந்தேன். அதான் நீங்க கூப்பிட்டது எதுவும் எனக்கு கேட்கல. சரிம்மா தங்கச்சி, பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி இருக்கியக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாருமதி. வாமா வா வா வா. பாரு அவ்வளோரே வாங்க வாங்கங்க. நான் ஒருத்தி குத்துக்கள் கணங்க நிற்கே. என்னையா வானு கூப்பிடியலான்னு பாரு. இதுக்குதான் மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதங்குது. இந்த கூறுகட்ட மனுஷனுக்கு அந்த அறிவு இருந்தா எங்க வந்து நிற்காரு. என்னத்தை சொல்ல, கேவலப்பட்டு தான் நிற்க வேண்டியிருக்கு. லட்சுமி உன் தம்பி பொண்டாட்டி வந்திருக்கா பாரு, அவளையும் ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடு. வாங்க மைனி. வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. சீக்கிரம் தாம்பளை தட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்களும் வச்சு தந்துட்டு கிளம்புவோம். எல்லாருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மைனி, வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். அதுக்கு தானே வந்திருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உள்ள வாங்க. எல்லாரும் இதுலயே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? அட நான் தான் தங்கச்சி வேண்டாம் இங்கே இருப்போம்னு சொன்னேன். எனக்கு உங்க வீட்லயே பிடிச்ச இடம் இந்த முத்தம் தான். இதுதான் எனக்கு பழைய காலத்துல எங்க வீடு இருக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. இங்கே இருந்து நிலாச்சோறு சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே உட்காருவோம். ஆமனே பத்தியா, நம்ம வீடு முன்னாடி இப்படிதானே இருந்துச்சுன்னா? ஆமாமா தங்கச்சி, நம்ம அம்மா எல்லாருக்கும் நிலாச்சோறு ஊட்டி விடுவாங்களே, அப்ப இந்த மாதிரி முத்தத்துல தானே உட்கார்ந்து எல்லாம் சாப்பிடுவோம். ஆமனே. சரி அப்புறம் என்ன, எல்லாரும் அப்ப உட்காருங்க. மாமா இந்தாங்க தாம்பளை தட்டு. கொண்டாமா. ரமணி இந்தா தாம்பளை தட்டு, இதுல எல்லாத்தையும் எடுத்து வை. சந்தியா, உங்க வீட்டு வாயாடி எங்க? அவள ஆளையே காணோம். எப்படிக்கா இருக்கிய? நல்லா இருக்கியல்ல? சோனியா அங்க சமையல் கட்டுல கடந்தா. ஐயோ, அந்த வாயாடி சமையலா? இல்ல எங்க அம்மா தான் செஞ்சாங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம். அவ மட்டும் எல்லாம் செய்யல. சும்மா எதையாவது எடுத்து தின்னுட்டு அடப்பாலாம் இருக்கும் கிச்சன்ல கடந்து. அப்ப ரைட்டு. பிள்ளைலாம் எப்படி இருக்காவ? பிள்ளைல வரலையே கூட. சின்னவ வந்தா கார்ல இருக்கா. கொஞ்சம் கழிச்சு வரமா, நீங்க உள்ள போங்கன்னா. அப்படியா? சரி. என்ன ரமணி, அப்படி அப்படியே வைக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்து வை. அப்பதானே கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பா. போதும் இப்படி கொடுத்தா என்ன வாங்கிக்கிட மாட்டேன் என்ன சொல்ல போறா? அதெல்லாம் வாங்குவா, கொடுங்க.
சரி என்னமோ போய் தொலை. சரி வா, சேர்ந்து தான் கொடுக்கணும். நான் மட்டுமா கொடுக்க முடியும்? வா வா, 2 பேரும் சேர்ந்து புருஷ முண்டாட்டி கையில கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் நான் தேவையில்ல, நீங்க கொடுங்க. இங்க பாரு, நான் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்கணும்னு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கேள்வி சொல்லிட்டேன். கத்தாதீங்க, வாரேன். அவ முன்னாடி என்னைய கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீரோ? அப்படா சொன்னதை செய்ய வா. வாரேன் போங்க. மச்சானும் தங்கச்சியும் கொஞ்சம் சேர்ந்து நின்னியல்னா நாங்கள் அதை துணியை தந்துருவோம். நீங்க கொடுங்க, நாங்க நான் உண்டுக்கிறோம். இந்தாங்க வாங்கிக்கங்க தட்டை. என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கோம், எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். அம்மா கண்டிப்பா வந்துடுறோம் மாமா. ரமணி, நீயும் ஒரு வார்த்தை கூப்பிடு தங்கச்சிய. என் பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க. சரி மைனி. தங்கச்சி லட்சுமி, நல்லா பசிக்குது. அண்ணனுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? அட வாங்கண்ணே, சாப்பிடலாம். இந்தா இருங்க, இட்லி எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, சாப்பிடலாம். சரிம்மா, சீக்கிரம் 2 போட்டி எடுத்துட்டு வா. சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம். யாராவதுல? சரிண்ணே, இந்த 2 நிமிஷம் போறங்க, நான் தான் வந்துடுறேன். எம்மா சோனி, இங்க வா, இத கொண்டு போய் அங்க உள்ள வை பாப்பா. அம்மா நான் தான் வாரேன். உனக்கு வேலை சொல்றதுக்கு என்னதான் கண்ணுல தெரியும்ல. அட வாங்க, இத வாங்கி கொண்டு உள்ள வை, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க எல்லாம் இருக்கும். எம்மா சந்தியா, நீ இங்க ஓடியா? அந்த வாரேம்மா. சரி வாங்க, எல்லாரும் உட்காருங்க. யாராவது காலகாலத்துல வீடு போய் சேரலான்னு பார்த்தா அங்க தின்னுட்டு தான் போவேங்க இருந்த மனுஷன். ஏன் 2 இட்லிக்கு வக்கத்து போய் கிடக்கும் நாம? மைனியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நமக்கு வாரம்னு சொல்லியாச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காவே, இனிமே சாப்பிடாமலாம் போக முடியும். ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஏமா அங்க பாரு, நேராவது சீக்கிரம் சட்டுப்பட்டு 2 இட்லியை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னமா விதவிதமா சமைச்சு ஹோட்டல்ல ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாவ. இந்த இட்லியும் தோசைக்கு தான் வக்கத்து போய் நாங்க கிடக்குமாக்கா. சீக்கிரம் கொண்டாங்கம்மா. அம்மா, வீட்டுல போய் என்ன பண்ண போறோம்? இங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்க தானே போறோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அக்கா கோவப்படாத, எல்லாம் ரெடியா இருக்குதான். இந்தா எடுத்துட்டு வருது இல்ல பிள்ளைகளு, சாப்பிடலாம், பொறுமையாயிரு. ரொம்ப பசிச்சுட்டு உனக்கு? ஆமா, உங்க அக்காவுக்கு ரொம்ப பசி எடுத்துருக்குமா இருக்கும். அதான் சீக்கிரம் கொண்டாங்கன்றடக்கா. இது பழைய குழம்பு தான், சூடு பண்ணி வச்சிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ ஊத்திக்கிடுங்க. சட்னிலாம் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். என்னது பழைய குழம்பா? எனக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன்னா புடுங்கி தள்ளிரும், வழங்கும். எல்லாம் ரெடி பண்ணியிருக்குனாவ. பழைய குழம்புங்க, இட்லிங்க. இதை என்னன்னு தின்னுட்டு நான் என்ன ஆக போறேன்னு தெரியல. இந்தாங்க மைனி, சட்னி எல்லாம் இப்பதான் வச்சிருந்து, இந்த பருப்பு கறி மட்டும் காலையில வச்சது பார்த்துக்கிடுங்க. வேணுங்கையே ஊத்திக்கிடுங்க. இந்தாங்க மைனி, சாப்பிடுங்க. இந்தாயா சாப்பிடு, நான் தான் எடுத்துட்டு வரேன். ஓ, காலையில வச்ச பருப்பு கறி தானா? நான் கூட நேத்து வச்ச கறியோன்னு பார்த்துட்டேன். ஓ மோவா பழைய குழம்புன்னு சொல்லிட்டு போனாலா, அதுதான் சூடு பண்ணி வச்சிருக்கோம். தான் சரி, அப்போ பழைய குழம்பு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். காலையில வச்சது தானா? ஆமா, சோறு தான் எங்களுக்கு வச்சிருந்த ராத்திரிக்கு. அப்புறம் நீங்களும் வாரனதுன்னா கடகடன்னு தக்காளி சட்னியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு இட்லி அவிச்சோம். ஏமா தள்ளிக்கு அவியலுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். நாங்க மாமா, நாங்க சித்தி சாப்பிடுங்க. உங்களுக்கு தரலன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா வருது, வெயிட் பண்ணுங்க. எல்லாம் எனக்கு பழைய குழம்புலாம் வேண்டாம். எனக்கு தேங்காய் சட்னி அந்த தக்காளி சட்னி இன்னைக்கு வச்சீங்கல்ல, அதை வச்சு கொண்டாங்க. வருது, ஸ்பெஷலா உங்களுக்கு தான் வருது. கார்ல 2 பேர் இருக்காளுவே, அவளுக்கும் கொண்டு போய் கொடுத்துருங்க சாப்பாடு. பிள்ளைகளுக்கு தூக்கம் வருதுனாலவே, அதனால வண்டியிலே இருந்தாலுவே, முழிச்சிருந்தாலுவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க தே, எல்லாம் நாங்க இருக்கோம்ல. நம்ம தலையில இன்னைக்கு இதுதான் சோறுன்னா வேற என்ன பண்ண? பிள்ளைல 2 வாய் தின்னால்வன்னா வீட்டுக்கு போனதும் வேலை இல்லை நமக்கு. சட்னி அருமையா இருக்குமா? யார் வச்சது? என் முவ மூத்தவா தான் வச்சா, நல்லா இருக்கு. அவ கொஞ்சம் சட்னி எல்லாம் நல்லா வைப்பா, அதான் அவளை வைக்க சொன்னேன். பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா அருமையா வச்சிருக்காள. இந்தாங்க இட்லி. கொண்டா பசி வேற உயிர் போகுது. ஐயா, அப்பாக்கு இட்லி தரலையா? இந்த இருங்கப்பா, எடுத்துட்டு வரேன். பிள்ளைல அத்தையும் மாமனையும் கண்ட உடனே நம்மள மறந்துட்டுவே. இல்லப்பா, இங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதான் உங்களை மறந்துட்டா. இந்த இருங்க, எடுத்துட்டு வரேன். என்ன பல்லுல என்னமோ கடிபடுது? கல்லா? அட என்ன வலி வலிக்குது? இட்லியில கல்லெல்லாம் பறக்கிட்டு போட முடியாத போல இருக்கு மாவ. அந்த ஆளை போட்டு என் பல்ல உடச்சிட்டாள்வளே. வேற வழி இல்ல, தும்போம். நம்ம என்னமாவது சொன்னா நம்ம வீணா பழி போடியும் பாவ. தேவையா நமக்கு? இந்த கேவலமான இட்லியெல்லாம் திங்க வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து, என்னத்த சொல்றது? நாங்கப்பா இட்லி. லட்சுமி, நீ அப்படி கையோட உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? இல்ல மைனி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. ஆமா, அவள எங்க? சோனி கார்ல இருக்க பிள்ளைகள் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போனா. அப்படியா? சரி. சாப்பிட்றதுக்கு தண்ணி வைக்கலையாக்கும். இரு, நான் தண்ணி கொண்டாரேன். ஐயோ, மறந்துட்டேன் பத்தியம்மா. சரி, போய் எடுத்துட்டு வா. என்ன பண்ற சரண்யா? நீ பாட்டுக்கு படுத்துட்ட, வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு பசி எப்படி உயிர் போகுது தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து எங்க அப்பா கூட்டு வந்துட்டாரு சாயங்காலம். நான் வீட்டுக்கு போனதான் சாயங்காலம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு காபி ஸ்நாக்ஸ் ஏதாவது திம்பேன். இன்னைக்கு ஒண்ணுமே திங்கல, பசிக்குது எனக்கு. பசி உயிர் போகுது. இவங்க வீட்டுக்குள்ள போனாங்க, சட்டுப்பட்டுன்னு கொடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா வந்தும் தொலைய மாட்டேங்க. நான் கூட நல்லா ஜாலியா துணியெல்லாம் எடுத்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியில நம்ம சோத்துல இப்படி மண்ணள்ளி போட்டாங்களே. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள போனா சோறு கிடைக்கும். நீ தான் வேண்டான்னு இருக்க. உனக்கு கம்பெனி தரேன்னு நானும் பட்னியா கிடக்கேன் பேரு. ஏன் உனக்கு அங்க போய் சாப்பிட பிடிச்சிருக்கா? பிடிக்கலதான், இருந்தாலும் வேற என்ன பண்றது? ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தருவாங்க. சீக்கிரம் வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். வரமாட்டாங்களே.
எக்ஸ்கியூஸ் மீ, கார் கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அங்க பாரு சோனி நிக்கிறா. அவ வெளியே நிக்கட்டும், சும்மா இரு. கையில தட்டுல இட்லிலாம் வச்சிருக்கா. வேண்டான்னு சொன்னோன்னா அவ்வளவுதான், வேற பட்னியா கிடக்கணும். கதவை திற, டிக்கி திறந்து வாங்கிக்கலாம். டிக்கி எல்லாம் திறக்காதப்போ அந்த மிரரை திறந்து மிரர் வழியா வாங்கிட்டு அனுப்பு. மூஞ்செல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ரோஸெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்போ சோறு தான் முக்கியம். எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு இட்லியை பார்த்ததும் டெம்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த தக்காளி சட்னி எல்லாம் பார்க்கும்போது இரு வாங்குறேன். என்ன உங்களுக்கு இட்லி வேண்டாமா? கொண்டு போயிடட்டுமா? ஐயோ சோனி கொண்டு போயிடாத, வெயிட் பண்ணு. இந்த இரு டிக்கி திறக்கேன். கொண்டா. சரி, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அப்பா தான். இட்லி சாப்பிட்டுட்டு வேணும்னா கூச்சப்படாம உள்ள வந்து வாங்கி சாப்பிடுங்க. போதும். சஞ்சனா வா சீக்கிரம் சாப்பிடலாம். கொண்டா தும்போம். என்னது இது? பல்லுல என்னமோ தட்டுப்படுது. பல்லு கில்லு உடஞ்சு போச்சா? அட கடவுளே, எத்தா தண்டி புளிய முத்து. இவ்வளோ நம்ம பல்ல உடைக்க பிளான் பண்ணிட்டாளுவல. ஏதாவது வேணுமாத்தே? எதுவும் வேண்டாம்மா. இந்த பாரு புளிய முத்து, என் பல்ல உடைக்கிறதுக்குன்னே போட்டு வச்சிருக்கீல. என்னது புளிய முத்தா? நாங்கெல்லாம் சாப்பிட்றோம். எங்க வாயிலெல்லாம் ஒன்றும் மாட்டலையே. சாம்பார் வச்சு சாப்பிட்றாலே அமைதியாக சாப்பிடுது. சாம்பார்லனாலும் புளிய போடுவாவே, அதில் தெரியாமல் புளிய முத்து விழுந்திருக்கோங்களாம். நீ தான் உன் தட்டில் இட்லியும் தேங்காய் சட்னியும் தானே வச்சிருக்க, தக்காளி சட்னியும் தானே. அதில் எப்படி புளிய முத்து வரும்? அப்புறம் நான் இன்னும் வேணும்னா எடுத்து காட்டியேன். என்னத்தே காட்டுங்க புளிய முத்தா? இந்த புளிய முத்து நான் இங்கே தான் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ இங்கே தவறுதெல்லாம் கடந்திருக்கோம். அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அம்மா இதுதான் வேணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனா ஏழையில ஜென்மம் எடுத்தாலும் திருந்தமண்டா. இந்த மாதிரி தான் பொய் புழுவிக்கிட்டு திரிவா. அதிக நம்புங்க, இட்லில இருந்து தான் வந்தது. அட என்னத்தை நீங்க சின்ன பிள்ளை கணங்க விளையாடிட்டு அடக்கிய? தவறுதலா உங்க கையில எதுவும் மாட்டிருக்குமா இருக்கும். நான் தான் அப்பவே இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த தூணு பக்கத்துல வச்சிருந்தேன். அதை எடுத்து அத்தை விளையாட்டுக்கு காட்டிக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, நான் என்ன சொன்னாலும் அந்த ஜென்மங்கள் நம்ப மாட்டேங்குதே. இப்ப இந்த இட்லியை பிச்சு அதுக்குள்ள புளிய முத்து இருக்கதை எடுத்து இவ்வளவுக்கு காட்டணும். அப்பதான் இவ்வளவு நம்புவாளுவேன். இப்ப பாருங்க, நான் வேணா இந்த இட்லியை பிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ள புளிய முத்து இருக்கும் பாருங்க. அட நாங்களும் தான் அதே இட்லி தான் சாப்பிடுறோம் ரமணி. எங்களுக்குலாம் வாயில ஒன்றும் கடிபடலையே. வேணா கல் எதுவும் கடிபட்டிருக்கோம். நீ அது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பக்கத்துல இருந்தா புளிய முத்து எடுத்து காட்டணும்னு சும்மா காட்டிருப்பியா இருக்கும். விடு, நாங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிட மாட்டோம். அட நம்புக்கா, இரு நான் வேணா அந்த இட்லியை பிச்சு காட்டுறேன் பேரு உனக்கு. என்னையும் நம்ப மாட்டீங்கல்ல நீங்க. இப்ப பாரு. நீ நடத்து மகளே நடத்து. நீ என்ன முக்குனாலும் ஒன்றும் நடக்காது. அக்கா கில்லி மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கேன். சும்மாவா? இனிமேலாம் ஒன்றும் நடக்காது என்கிட்ட. இந்த பொம்பளையை பற்றி தெரிஞ்சுதான் மற்ற இட்லியிலலாம் எங்கள் புளிய முத்து வைக்காம அந்த இட்லியில் மட்டும் வச்சேன். மேலே இருக்க இட்லியை கரெக்டாக பிச்சு தின்னு மாட்டிக்கிச்சு. மற்ற இட்லியெல்லாம் பிச்சா ஒன்றும் கிடைக்காது. அக்கா யாரு கில்லாடில்ல? இங்கே பாருங்க இந்த இட்லியை பிக்கும் பாருங்க. இந்த இட்லியில் என்ன இருக்குன்னு பாருங்க. என்னம்மா இருக்கு இந்த இட்லியில? ஒண்ணும் இல்லையம்மா. இது ஒன்றும் இல்லையா? என்ன இந்த இட்லியிலலாம் ஒன்றும் காணும்? எப்படி இருக்கும்? அதில் தான் நான் புளிய முத்தே வைக்கலையே. அவ அப்படிதான் சொல்லிட்டாடாப்பா. அவளை கண்டுக்கிடாதீங்க. நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு கிளம்புவோம். தங்கச்சிப்பா நீ எதுவும் வருத்தப்படாத. அவ அப்படிதான். நான் இட்லி தின்னதும் போதும், நான் சங்கடப்பட்டதும் போதும். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் பட்னியாவே கிடந்துட்டு போறேன். சரிம்மா, இனிமே நாங்க கிளம்புறோம். சடங்குக்கு எல்லாரும் வந்துருங்க. குடும்பத்தோட வரணும் எல்லாரும், சொல்லிட்டேம்மா. சரி, நான் கண்டிப்பா வந்துடுறோம். சரிக்கா, அப்ப நானும் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த கோதுமையை கொஞ்சம் புடச்சி காய வைக்கணும்னு நினைச்சா மறந்து போகுது. ஞாபகம் இருக்கும் போதே காய வச்சிட வேண்டியதுதான். இப்பதான் இளம் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும் போதே காய வச்சாதான் காயும். அதுக்கப்புறமா மாவை திரிச்சுக்கலாம். கல்லு கில்லு தூசி கீசி எல்லாம் புடச்சி எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் இதுல காயட்டும். பொழுதடை வரைக்கும் அந்த ஆளை போட்டக்கூடாது. வெயில் இருக்கும் போதே எடுத்தாதான் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் கோதுமை. அப்படியே கொண்டு போய் திரிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் பனி விழுந்து கோதுமை ஒன்றுக்கெல்லாமல் ஆகி போயிடும். காய வச்ச வேற பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். அதனால நல்லா காஞ்சதும் ஞாபகமாக எடுத்துடணும். இங்கே யாரு? லட்சுமி அக்காவா? லட்சுமி அக்கா நாலு தக்காளி வாங்கிட்டு போனாவளா? விருந்தாள் வந்திருக்காவன்னாவே. விருந்தாளவெல்லாம் போயிட்டாவளா இருக்காவளா என்னன்னு தெரியலையே. என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். லட்சுமி அக்கா நான் தான். அங்கே பாருங்க. சொல்லு சரசு. யாரு நம்மள இங்கே கூப்பிடியான்னு பார்த்துட்டேன். என்ன சரசு? ஒன்னும் இல்லக்கா, சும்மா தான் கூப்பிட்டேன். நேற்று வீட்டுக்கு விருந்தாளு வந்திருக்குன்னு சொன்னியல்ல, அதான் வீட்டுக்கு வந்த விருந்தாளவே இருக்காவளா போயிட்டாவளா என்னன்னு கேட்கலாமேனு தான் கூப்பிட்டேன். வந்து எல்லாரும் போயிட்டாவ. எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் நான் இருந்து நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு நாங்க படுத்து கிடக்காரு. என்ன ஆளு தூக்கம் தான், தூங்கிட்டு அடக்கி எந்திக்கல. இனிமேதான் அவரை அடிச்சு பத்தணும். என்னது அடிச்சு பத்தணுமா? என்னமோ மூணாவது மனுஷனை அடிச்சு பத்திய மாதிரிலாம் சொல்லியா இவ? ஒரு புருஷங்கிற மரியாதை இருக்கா நமக்கு இந்த வீட்டில்? சரி, அவளை சொல்லியும் ஒரு குத்தமும் இல்லை. நம்மளும் அப்படி தானே இருக்கோம். வேற நம்ம நடந்துக்கிற மாதிரி தானே இருக்கோம். நமக்கு கிடைக்க மரியாதையும். சும்மா ஒரு ரோட்ல பால் வாங்க போனேன். சாணி கிடந்தது, அந்த ஆளை கரைச்சி சரி முத்தத்துல எல்லாம் தொளிச்சு விடலாமான்னு சொல்லிட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியாக்க? சரி. நான்
நான் இங்க ரேஷன்ல வாங்கின கோதுமை கிடந்துச்சு, அதை அந்த ஆளை போட்டு வச்சுட்டேன்னா அது ஒரு மாதிரி ஒண்ணுக்காவாம ஆனமே இருந்து, அதான் சரி கொஞ்சம் படைச்சி எடுத்து தூசியெல்லாம் இது பண்ணி காய வைக்கலாம்னு வச்சேன். கொஞ்சம் எனக்கு எப்பனா ஞாபகப்படுத்துங்க, வேற வெயில் தார நான் அப்புறம் அப்படியே போட்டுட்டேன்னா வேற அந்த கோதுமை ஒண்ணுக்காவாம போயிடும். அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க மதியம். சரி சரசு. சரிக்கா, அப்புறம் பாப்போம். எனக்கு உள்ள வேலை கிடக்கு. சரி போய் வேலையை பாரு, நானும் வேலையை பார்க்கேன். யோ மனசா எந்திரியும். இப்ப எந்திக்கலன்னா சாணியை மூஞ்சில கரைச்சி ஊத்திடுவேன். அம்மா நேரம் என்ன ஆகுது? ஐயோ, இவ செஞ்சாலும் செய்வா. எம்மா சாணியை கரைச்சி மூஞ்சில கிஞ்சில எதுவும் ஊத்திராதம்மா. இந்த எந்திக்கேன். எந்தியும் நேரம் விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரம் எந்திரியும். நான் இங்கே கொஞ்சம் இந்த கட்டில எடுத்துட்டு இங்கே சாணி தெளிக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சாணி தெளிச்சு. லட்சுமி, உனக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கா? புருஷன் இத்தனை மாசம் கழிச்சு நம்ம வீட்டில் தூங்குறானே, சரி தூங்கி எந்திரிச்சவனுக்கு ஒரு அருமையான ஒரு காப்பியை போட்டு கொண்டு வந்து எழுப்புவோன்னு இல்லாமல் இப்படி தலக்கு மாட்டுக்குள்ளே சாணியை கரைச்சி வச்சுட்டு மூஞ்சில ஊத்திருவேன்னு சொல்லி எழுப்புறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்தாம இருந்தேன்னு சந்தோஷப்படும். என் வயிற்றுல கலப்பாதின்னு சொல்லிட்டேன் அம்மா. நான் நேற்று ராத்திரி உமரங்க தங்க விட்டதுக்கு காரணம் என்ன? சரி ஒரு காலங்காத்தாலே ஒரு 10 மணிக்கா போய் நகை கடையில் போய் அந்த நகையை எடுக்கணும், எடுக்க வேண்டியதை எடுத்து எல்லாம் வச்சுட்டேன்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிருப்பேன்னு நினச்சிட்டு தான் உமரை சரி தங்கிறதுக்கு சரின்னு சொன்னேன். இல்லைன்னா ராத்திரியே உங்க அக்கா கூட அடிச்சு வரட்டியிருப்பேன், நீரும் கிளம்புன்னு. அவ்வளோதான்ல லட்சுமி என் மேல உனக்கு பாசம். சும்மா என் வாயை கலறிட்டு இருக்காதையும். போயிட்டு அங்கே பண்டை வளர்க்குங்க, வளர்க்கிட்டு அங்கே போங்க. 3 லிட்டர் காப்பி போட்டு வச்சிருக்கேன், அங்கே ஊற்றி தருவாளுவோ குடிங்க. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணி பஸ்கா போவோம், அது வரைக்கும் அமைதியாக இருங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு வீட்டில் டீ காப்பி வேண்டான்னா டீ கடையில் போய் குடிக்கணும்னா போய் குடிச்சிட்டு வாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு காலையிலே போயிட்டு வருவீல்ல, அந்த மாதிரி வேணா போயிட்டு வாங்க, நான் கூப்பிடுவேன். அப்போ நகை கடைக்கு போனால் போதும். சரி, ஏதோ சொல்கிறா. முதல் சடங்கு நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். சரி, நான் அப்போ அப்படியே டீ கடை வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க, நான் சாணி தெளிக்கணும். போறாரு பேரு. சரி போறாரா? இவ சாணி தெளிக்கணுங்கால இந்த கட்டில் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போகணும்னு போறாரா? இவருக்கு வேற இவர் மேலே பாசம் இல்லைன்னு வேற மூஞ்ச காட்டிக்கிட்டு போறாரு. இவர் மேலே பாசம் வேற வைக்கணுமாக்கும். பாசம் இல்லாமையே அவி அக்கா மோளுக்கு செய்யறதுக்கு சரின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூறுகட்ட மனசேன். ஒரு நாள் இவருக்கு புத்தினா மட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஷோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாளா? இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையெழுத்து. ஏ அக்கம் பக்கம் ஏதும் இல்ல, வெட்டி பேச்சு எதுவும் தேவையில்ல. ஏ கொள்ள கொள்ள ஏமாந்துருக்கா, திரும்பவும் பேய் வந்திருக்கா, காலையில கண் முழிச்சு காப்பி ஒண்ணு தந்துருச்சா. எப்ப நாயே காலையிலே நாய் பல்லு விளக்காம காப்பி கேட்டுக்கிட்டு நிக்கத பாரு. ஏ கொள்ள கொள்ள ஏமாந்துருக்கா, தூக்கம் போத எந்திரிக்கா, பால் இல்லாம மேட்ச் இருக்கு, கேட்ச் பிடிக்க வந்திருக்கா. இவ கிறுக்கி இங்க பாரு முத. உன் மூஞ்செல்லாம் காலையிலே பார்க்க முடியாது, அதனாலதான் கண்ணை மூடிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்சிலெல்லாம் முழிச்சனா காலையிலே வழங்குமா? போ, அப்ப உன் புருஷன் மூஞ்சில போய் முழி போ. அவன் எங்க சாணி எழுதிக்கிட்டு இருக்கானோ. ஏ கொள்ள கொள்ள ஏமாந்துருக்கா, திரும்பவும் பேய் வந்திருக்கா, இந்த சோனிய பார்த்தா எல்லாம் வைப் ஆகணும். இந்த சோனி எப்பயும் அழுது வடிஞ்சுக்கிட்டு மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருக்க சந்தியா கிடையாது, சோனிடா. எப்பயும் வைப் பண்ற சோனிடா. எவன் நாயா, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து சரணோட அம்மா இட்லியில நீ தடவை புளிய முத்தத்துக்கு வச்சது. அடடா, இது எப்படி இவளுக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சா? சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம், இல்லாட்டினா அம்மாட்ட எதுவும் போட்டுக்கிட்டு கொடுத்துட போறா. எப்ப என்ன சும்மா ஏனெல்லாம் தூக்கி பழிய போடாத பத்துக்க, அப்புறம் நான் கடுப்பாயிருவேம்மா. நடிக்காத, நீ தான் கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னா. புளிய முத்து எப்படி வேற இட்லிக்குள்ள போயிருக்கும் சொல்லு பாப்பா. வேற யாருக்கும் கடிபடல, அவியலுக்கு மட்டும்தான் கடிபட்டு இருக்கு. நீ தான் அவியலுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா ஒரு தட்டை ஒதுக்கி வச்சிருந்திருக்கா. நான் அதை தெரியாம கொண்டு போய் அவிய கிட்ட கொடுத்துட்டேன். அதோட கெட்ட நேரம், அது பண்ணல மாட்டணும்னு இருந்திருக்கு. நீ கரெக்டா கொண்டு போய் அது தட்டை கொண்டு அதுகிட்ட போய் அந்த தட்டை கொடுத்துருக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப மாட்டிக்கிட்ட பேரு நீ தானே அப்ப இந்த வேலையை பார்த்திருக்க. ஆமா, இப்ப என்னங்க தெரியும்ப, நீ அதை இன்னைக்கு ஓட விட போறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் அந்த வேலையை நீ தான் பார்த்திருப்பேன்னு. எதுவும் பண்ணாதன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணனா? ராத்திரியே அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். அப்பாலாம் இருந்ததுனாலதான் உன்னைய சும்மா விட்டேன். இப்ப போய் சொல்லு பாப்பா. நானும் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுவ? ஏமா சந்தியா சரண லவ் பண்றாமா, அதனால அவ மாமியார் மேல அவளுக்கு பாசம் பொங்குது, அதனாலதான் அவ இப்படி பண்றா. நான் ஒண்ணுமே பண்ணலாமா, அவ என் பழிய போடுறாமா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிருவேனே. கடைசியில நீ தான் மட்டும் அப்புறம் உனக்கு தான் சங்கு பாத்துக்க. இப்படிலாம் இருக்காதப்ப ஏன் இப்படி பண்றா? நான் அவனை லவ் பண்றேன்னு நீ பாத்தியோ?
நீ இப்படியே உருட்டிக்கிட்டு திரி. எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது மகளே. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே நடிச்சுக்கிட்டு தெரியா. சும்மா தேவையில்லாம பேசாத பத்துக்க, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். இங்க பாரு, நான் இப்படிலாம் பண்றேன்னா நீ அதுக்கு சந்தோஷப்படணும். உன்னைய நான் அந்த பொம்பளைட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. அதுக்கு கொஞ்சமாவது என் மேல பயம் இருந்தாதான் நாளைக்கு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனா என்னைய நினைச்சு கொஞ்சம் அந்த பொம்பளை பயப்படணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு டம்மி பீஸு, நீ ஒன்றும் பண்ணிக்கிட முண்டா. நம்ம அம்மையும் வாயிலா பூச்சி, அவளும் ஒன்றும் சொல்லிக்கிட முண்டா. அப்பா ஒரு தத்தி மாடு, அவரும் ஒன்றத்துக்கு ஆகுண்டாரு. என்னைய பார்த்தாவது அந்த பொம்பளை கொஞ்சம் மறலணும். அதுக்கு தான் நான் அந்த மாதிரி அதுக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. எல்லாம் உன் மேல இருக்க பாசம்தான். என்ன புரிஞ்சுதா? சிப்ப உனக்கு வயிற்றுச்சல், அதான் இப்படி பண்ற. ஏது அந்த குள்ளனையும் ஒன்னையும் வச்சு பேரை பார்த்து நான் வயிற்றுச்சல் பண்றேன் அதானே சொல்ல வரா? இல்ல, ஆனா நீ ஏதோ ஒரு வயிற்றுச்சல்ல தான் இந்த மாதிரிலாம் பண்ற, அது மட்டும் தெரியுது எனக்கு, நல்லா தெரியுது. ஆமா, இவ ஒரு கோடீஸ்வர பரம்பரையில போயிட்டு செட்டில் ஆயிருவான்னு ஒரு பொறாம உன் மேல போதுமா? அதான் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீலாம் சரியானவ. சி, இனிமேலாம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாரு. எனக்கு வர உன்கிட்ட பேசவே பிடிக்கல தெரியுமா? பேசாத போ. உன்னை யாரும் இங்க வந்து பேச சொன்னா நீ தான் வாண்டடா வந்து என்கிட்ட பேசி செருப்படி வாங்கிட்டு போறா. சி போத. அட சந்தியா ரொம்ப கோபமா போறாளே, ஓவரா விருப்பத்திட்டோமோ? சரி பரவாயில்ல விடு, நம்ம அக்கா தானே, எங்க பேர போறா. அவளுக்கு நான் இப்ப செய்யதெல்லாம் அவளுக்கே ஒரு நாள் ஏன் செய்யும் எதுக்கு செய்யணும் அவளுக்கே ஒரு நாள் புரியும். அதனால நம்ம ஒன்றும் அவளை சமாதானப்படுத்தாண்டா, அப்புறம் அவளை சமாதானமாயிருவா, பாத்துக்கலாம். You can't stop loving myself. Wow 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 wow. லட்சு எல்லாம் வாங்க வாங்க. என்ன லட்சுமி அக்கா, எங்க கிட்டலாம் சொல்லே இல்ல? என்னத்தல உங்கள்கிட்ட சொல்லல? கண்டபண்ணி என்ன வீட்டுக்கு வந்ததை தான் இப்போதான் அவரை பார்த்தோம், பார்த்து பேசணும். அப்புறம் ஊரே பேசுது உங்கள் வீட்டுக்கு நேற்று விருந்தாள் வந்தவளாமா காரில். யாரு உங்கள் வீட்டுக்காரருக்கு அக்காவா? அது வந்துட்டு போச்சாமே, அப்படியா? பாத்தியில லட்சு, நாங்க யாரோ சொல்லி கேள்விப்பட வேண்டியதா இருக்கு. எங்ககிட்டே மறைச்சிட்டு பத்தியில உங்க மைனி வீட்டுக்கு வர்றது சொன்னா நாங்க என்ன பொறாமையா பட்டுருவோம்? ஏலா நீங்க வேற சும்மா என் வயிற்றுச்சலா கலராதீங்களா? சும்மா இருங்க லட்சு. தண்டை பண்ணி என்னையும் கூட சேர்ந்துட்டிய, அதுவும் எங்க கிட்ட சொல்லல. எங்கிட்ட சொன்னா நாங்க ட்ரீட் கேப்போம் தானே, எங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கிய. ஏலா கையில என்ன வச்சிருக்கேன்னு பாரு, நல்லா சாணியை கரைச்சி வச்சிருக்கேன். அந்த ஆள தலைவலியே ஊத்திடுவேன் பத்துக்க. என்ன லட்சு இப்படி சொல்லிட்டிய? தண்டை பண்ணி என்னன்னா இப்போதான் பார்த்தோம், வந்துட்டவன்லாம் நினைச்சோம். இப்போ நீங்கள் போய் சேர்ந்துட்டியன்னுலாம் நினைச்சோம் இல்லையா? நேத்து அவ்வளவும் சடங்குக்கு என்னமோ துணிமணிலாம் எடுத்துட்டு திடீர்னு கொண்டு வந்து கொடுக்க வரேன்னு சொல்லி அவ்வளவும் திருதுப்புட்டு வந்து நின்றுட்டுவேன். அந்தால நேற்று ராத்திரி இங்கே தான் சாப்பிடணும்னு வேற போன பண்ணி சொல்லிட்டு ராத்திரி. அதனால சரச்சிட்டு 4 தக்காளியை வாங்கி நான் தான் தக்காளி சட்னி வச்சு இட்லியை வச்சு ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு எப்படியோ ஒப்பேத்தி அனுப்பி விட்டேன். இவரை மட்டும் நான் இருக்கேன்ட்டாரு. அந்தால அந்த ராத்திரியில வேற போனா சொல்ல முடியும். அந்தால இன்னைக்கு நகை எடுக்க வேற போன பத்துக்க. சீட்டு பைசா வேற கீதா கிட்ட வாங்கியிருந்தோம்ல, அதனால சரி இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு நகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை அனுப்பிச்சு விடுவோம்னு நினைச்சுக்கிட்டு சரி இருந்துட்டு போட்டுன்னு விட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கல போல இருக்க. ஓ அப்படியா விஷயம்? இருந்தாலும் நீங்க இப்ப பேசுறதெல்லாம் பார்க்க உங்க மைனியார்ட்டையும் பேசிட்டியே போல தெரியுது. அப்ப சடங்குக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லாரும் ஒண்ணு கூட்டிருவீங்க போல இருக்க. யாழா உனக்கு என்ன வைத்திருச்சுல? சே நான் எதுக்கு பெரிய பொண்ணு வைத்திருச்சல் பட போறேன்? எனக்கு சந்தோஷம் தான் லட்சுமி அக்காய மைனியார்ட்டெல்லாம் பேசினா. நீ பேசுற டோனை பார்த்தா அப்படி தெரியலையே, வைத்திருச்சல் பட்ட மாதிரிலாம் தெரியுது. அட நீ வேற சும்மா இருல. லட்சுமி அக்காவே கடுப்புல இருக்கு, எதையாவது தூக்கி மேல ஊத்திர போகுது, சும்மா இரு. நீங்க வேற சும்மா இருங்களா? நானே ஏற்கனவே சடங்குக்கு போவேண்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நேத்து வந்து அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போறதுனால எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஒரு நாள் அந்த வீட்டு வாசல் படியேறி வந்து நின்று இருந்து ஒரு தடவை தண்ணி கூட குடிச்ச அளவே கிடையாது. இப்ப வந்து சாப்பிட்டுட்டு வேற போதுவேன். வேற நம்ம போகலன்னா நல்லா இருக்காதுன்னு தோணுது. அதனால ஒருட்டு சடங்குக்கு போயிட்டு தான் வரணும் போல இருக்கு. துணிமணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து தந்திருக்காவ. நான் என்ன திறந்து கூட ஒழுங்கா பார்க்கல, அவ்வளவுதான் பார்த்துட்டு நடந்தாலுவே ராத்திரி. அப்படியே லட்சு, அப்ப காட்டுங்களா சேலையே? ஏன்னா இப்ப எனக்கு அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, அப்புறம் பொறுமையா வாங்க அப்ப காட்டியே. இப்ப எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏதோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் 10 மணிக்கு போல அங்க போகணும் பத்துக்க நகை கடைக்கு. சரி அப்புறம் பாத்துக்கிடியும், எப்படியும் சரச கடை தைக்க கொடுப்பியல்ல, அப்ப பாத்துக்கிடியும். சரி நாங்கள் நீங்கள் எப்பயும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு இப்போ வருவியல்ல, அதான் வரியெல்லாம் என்னன்னு கேட்கும் ஆளை காணுமேன்னு பார்க்க வந்தோம். ஐயே ஏன் மூணு உங்கள்கிட்ட எக்ஸசைஸ் செய்யப்படாதுன்னு தாடுவேன். நீங்களும் தப்பா சொல்லி தரலாம். இப்படிலாம் செஞ்சியன்னா அவ்வளோதான் தாடுவேன். அதனால எவ்வளோ என்னமோ குனிஞ்சு நிமிந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தந்தாளுவேன். அதை தான் நான் இப்போ காலையில எந்திரிச்சதும் செய்யுது. காலையிலையும் சாயங்காலமும் வேணா கொஞ்சம் வாக்கிங் வேணா போ. சாக்கிங் இந்த மாதிரி ஓடிட்டு தெரியாத ஏதோ ரன்னிங் ரேஸ்ல ஓடிய மாதிரின்னு தாளுவேன்.
அதனால இனிமே உங்களவே பேச்ச கேட்க முடியேன் இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல. என்ன லட்சு, எங்களை நம்பி இருக்க ஒரே ஆளு நீங்க தான். நீங்களே இப்ப எங்களை நம்பலன்னா நாங்க எங்க போறது? போங்களா, எங்கேயாவது பயணம் போங்க, தூர போங்களா, சாணி தெளிக்கட்டும். காலையிலே வந்திருக்காளுவே எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு. நீங்க சாணி தெளிங்க லட்சு, நாங்க இங்கே உட்கார்ந்துருக்கோம். பொங்கலுக்கெல்லாம் காலங்காத்தாலே வீட்டுல ஏதோ வேலை இல்லையா? இங்கன வந்து உட்கார்ந்து குத்தச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் காலங்காத்தாலே வேலைகளே இருந்தா செஞ்சு வச்சுட்டு வாங்களா? நாங்கள் காலையிலே வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போனதும் நாங்கள் அப்படியே மெதுவாக போயிட்டு எங்கள் மாமியார் காப்பி கீப்பி போட்டு புட்டுக்கிட்டு எதாவது அவிச்சு வச்சுருப்பாவே, சாப்பிட்டுட்டு வரணும், அவ்வளோதான். உடம்ப டயட்டு ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் காலையிலே அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துடுவோம். உங்கள வீட்டுக்காரன்னு சொல்லணும். அவனும் சரியா இருந்தா நீங்களும் சரியா இருப்பீங்க. என்ன லட்சு, பொசுக்குன்னு நீங்களும் இப்படி சொல்லிட்டியே? எப்பயும் எங்க மாமியார் தான் இப்படி சொல்லிட்டு அடக்கம். இப்ப என்னன்னா நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே? தூர பொங்கல எனக்கு நிறைய வேலை கிடக்கு. உங்களோட இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலை ஓடாது.